ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷெஃப் சசி கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இது வந்து மயோனைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலி ஒரிஜினல் மயோனைஸ் வந்து நிறைய பேர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு தெரியாது. பட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கிச்சனில் ஒரிஜினல் மயோனைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணால், ஒரிஜினல் மயோனைஸ்க்கு ஒரு ஹோல் எக் ஒரு சிலர் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஒரிஜினல் மயோனைஸ்க்கு ஹோல் எக் யூஸ் பண்ணக்கூடாது, எக் யோக் யூஸ் பண்ணணும். எக் யோக் அப்படின்னா முட்டையோட மஞ்சள் கரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மஞ்சள் கரு வச்சு என்ன பண்ணோம், மயோனைஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்கை வந்து ஒயிட் ப்ளஸ் யோக் அப்படின்றத தனியாக எடுக்க போகிறோம். பாருங்கள், ஒரு ஷெஃப் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, எக் யோக் ப்ளஸ் எக் ஒயிட் அப்படின்றத டிவைட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணணும்னா, எக் யோகை வந்து ரிமூவ் பண்ணணும். யோக் மட்டும் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, மயோனைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது வந்து இந்த விஸ்க் யூஸ் பண்ணி என்ன பண்ணோம், மயோனைஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம், சீசனிங் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக சால்ட் யூஸ் பண்ணுறேன். தென் ஒயிட் பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? தென் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஆயில் மெஷரிங் ஆயில் வந்து ஒரு 8 ml ஆயில் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், மயோனைஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இந்த பாருங்க, சீசனிங் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி, இந்த மாதிரி லைட்டாக சீசனிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க, ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கங்க. தென் வந்து ஆயிலை ட்ராப்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்ஸாக ஆட் பண்ணணும். இல்லை அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, கேர்டில் ஆயிடும். ட்ராப்ஸ் அப்படின்றத சொட்டாக தான் ஆட் பண்ணணும். இல்லை அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, மயோனைஸ் வந்து கேர்டில் ஆயிடும். பாருங்கள் எப்படி ஆட் பண்ணேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சர்க்கிளில் மிக்ஸ் பண்ணும்போது ப்ராப்பராக ஒரே சைடில் தான் என்ன பண்ண மிக்ஸ் பண்ணணும். ஆப்போசிட் சர்க்கிளில் நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, மயோனைஸ் வந்து கேர்டில் ஆயிடும். பாருங்கள், ஸ்லோவாக ட்ராப்ஸாக என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள். இதான் என்னதுன்னா ஒரிஜினல் மயோனைஸ். ஆக்சுவலி ஒரு சிலர் வீடியோஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து என்னது அப்படின்னா, அது வந்து டூப்ளிகேட் மயோனைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஜிடேரியன் மயோனைஸ் கூட அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பாருங்கள், ட்ராப்ஸாக என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள் ஸ்லோவாக. ஆக்சுவலி இது வந்து ரிஃபைன்ட் ஆயிலில் வந்து என்ன பண்ணணும்னா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸ்லோவாக ஆட் பண்ணுங்கள். உங்களோட ஃபிங்கர்ஸ் எந்த ஹேண்ட்ஸ் வந்து எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்றத என்ன பண்ணுங்கள், ப்ராப்பராக வாஷ் பண்ணுங்கள். ஸ்லோவாக இருக்கணும். அட் த சேம் டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்பீடும் ஒரே லெவலில் இருக்கணும். ஓகே, ரொம்ப ஸ்பீடாகவும் பீட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, ப்ராப்பராக பீட் பண்ணால் தான் நல்லா கேர்டு இல்லாமல் இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக பீட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆயிடும்னா, கேர்டில் ஆயிடும். பாருங்கள், மயோனைஸ் அப்படியே ஸ்டெடியாக ப்ராப்பராக வந்துகிட்டே இருக்குது. அப்படியே ட்ராப்ஸாக என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள். ஹேண்ட்ஸ் வந்து ஒரே சர்க்கிளில் தான் ரொட்டேஷன் ஆகணும். ஆப்போசிட் சைடில் ரொட்டேஷன் ஆச்சு அப்படின்னா என்ன ஆயிடும், கேர்டில் ஆயிடும். வாவ், நல்லா சூப்பராக என்னதுன்னா மயோனைஸ் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த மயோனைஸ் சார் ஆக்சுவலி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மயோனைஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சாண்ட்விச்சஸ் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, சாலட்ஸ் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் என்னதுன்னா அஸ் அ டிப்பாகவும் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி மயோனைஸில் வந்து கார்லிக் மயோனைஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கார்லிக் வந்து நிறையா ஃப்ளேவர் ஸ்ட்ராங்காக ஆட் பண்ணி கார்லிக் மயோனைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், ஆக்சுவலி என்னதுன்னா ட்ராப்ஸாக ஆட் பண்ணுறோம். மயோனைஸ் ஆல்ரெடி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. வாவ், சூப்பராக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து என்னதுன்னா கேர்டு லைட் பிரிஞ்சு போயிடும். ஆக்சுவலி நீங்கள் இப்போ மயோனைஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா, அது எதுவுமே ஒரிஜினல் மயோனைஸ் கிடையாது. ஆக்சுவலி திஸ் இஸ் ஒரிஜினல் மயோனைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதுதான் என்னன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஆக்சுவலி டேஸ்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு இது மட்டும்தான் பிடிக்கும். பட் ஒரிஜினல் மயோனைஸ் டேஸ்ட் பண்ணாதவங்களுக்கு சத்தியமாக இது பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் ஒரிஜினல் மயோனைஸ் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எங்கேயுமே எப்போவும். வாவ், சூப்பர்.
கொஞ்சம் லைட்டாக செட் ஆனதுக்கப்புறம் வேணால் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஆயில் ட்ராப்ஸ் ஸ்பீடை. நான் மெஷர் பண்ண எல்லா ஆயிலும் யூஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் மைனஸ் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். லாஸ்ட் என்ன பண்ணுறேன், இதில் வந்து லாஸ்ட்டாக வினிகர் ஆட் பண்ணேன். ஆக்சுவலி என்ன ரெட் வைன் வினிகர் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒயிட் வைன் வினிகர் யூஸ் பண்ணலாம். நம்மக்கிட்ட இன்றைக்கி வந்து ஒயிட் வைன் வினிகர் இருக்குது. என்ன பண்ணலாம், வினிகர் யூஸ் பண்ணுறோம். லைட்டாக வினிகர் யூஸ் பண்ணுறோம். தென் மஸ்டர்ட் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், லைட்டாக யூஸ் பண்ணுறோம். இன்கேஸ் சாப்ட் பார்ஸ்லி இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். ஆல்ரெடி என்ன பண்ணுறோன்னா மயோனைஸ் அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஷெஃப் சிவா சசி என்னோட சேனல்ஸ் நேம் வந்து. சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.